வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சல். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளுக்கு பணபலம், பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பட்டாசு தொழில் மீண்டும் செயல்பட நடவடிக்கை, முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. வாக்கு பணம் பெறாமல் வேட்பாளரை தேர்வு செய்யவும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். பொது தேர்வு வருவதால் போராட்டத்தை கைவிடவும் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திரண்டுள்ள எதிர்க்கட்சிகள் கூட்டணி நிலையற்ற ஊழல்வாதிகள் கூட்டணி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தில் உள்ள 5 நாடாளுமன்ற தொகுதிக்கான பாரதிய ஜனதா வாக்குச்சாவடி முகவர்களுடன் பிரதமர் மோடி தில்லியில் இருந்து காணொலி மூலம் இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் தோல்வியடைவோம் என்ற பயத்தில் எதிர்க்கட்சியினர் வாக்குப்பதிவு எந்திரங்களை வில்லனாக சித்தரித்து பேசுவதாக கூறினார். முன்பு வாக்குச்சீட்டு தேர்தல் முறையை எதிர்த்தவர்கள் தற்பொழுது மின்னணு வாக்கு எந்திரத்தை குறை கூறி வருவதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளிடம் பணசக்தியும் நம்மிடம் ஜனசக்தியும் உள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலான பட்டாசு தொழில் தழைத்தோங்க அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வழியாக தூத்துக்குடியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி சென்றார். அப்போது சாத்தூரில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அமைச்சர் உதயகுமார், கடம்பூர் ராஜு, எம்பிக்கள், MLAக்கள் உட்பட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். விழா மேடையில் பேசிய முதல்வர் பழனிசாமி, சாத்தூர் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார். அதிமுகவை நம்பியவர் எவரும் கெட்டது இல்லை என தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் விலாசம் இல்லாமல் போவார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி விழா நிகழ்ச்சி போல் கிராமத்திலே சொல்லுவார்கள், விளையும் வயதில் முளையிலே தெரியும் சொல்லுவார்கள். ஆகவே நாம் வெற்றி பிரகாசமாக இருப்பதற்கு இதுவே ஒரு சாட்சி என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே பிரதான தொழிலாக இருப்பது பட்டாசு தொழில். அந்த தொழில் மீண்டும் தலை தோங்க அம்மாவுடைய அரசு அனைத்து நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக மட்டுமின்றி அமைதி பூங்காவாக தமிழகம் விளங்குவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தேமுதிக, காங்கிரஸ், அமமுக போன்ற கட்சிகளை சேர்ந்த 5000 பேர் முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, மக்களுக்காக உழைக்கும் இயக்கம் அதிமுக என்று குறிப்பிட்டார். அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடையும் வகையில் ஆட்சி நடைபெறுவதாக கூறினார். திமுக உள்ளிட்ட கட்சிகள் வாரிசு அடிப்படையில் இயங்கும் கட்சி என்றும் அதிமுக ஜனநாயக அடிப்படையில் செயல்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மக்களை பார்க்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இதை புரட்சித் தலைவர் எம்மாவர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தை எல்லாம் சரியான முறையிலே அத்தனை மக்களுக்கும் சேர்கின்ற அளவிற்கு சிறப்பான ஆட்சி தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது தமிழகம் சிறந்த மாநிலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது, அமைதி பூங்காக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்குக்கு பணம் தராமல் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களே உண்மையான தலைவர்களாக முடியும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். SRM பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை திருச்சியில் டாக்டர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், நாட்டில் உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்ட தேர்தல் நேர்மையாகவும் முறையாகவும் நடத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு தேர்தல் ஆணையமும் மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கு தகுதியான ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு வழங்கினால் மக்களுக்கு இலவசம் தேவைப்படாது என டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும். அந்த உண்மையான ஜனநாயகம் என்பது தேர்தலில் தான் இருக்கிறது. முறையான தேர்தல் வந்தால் வாக்கிற்கு பணம் கொடுக்கவில்லை என்றால்
அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற வேட்பாளர் தான் உண்மையான தலைவர்களாக, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக, சட்டமன்றத்திலே சட்டத்தை ஆக்குவர்களாக, பாராளுமன்றத்திலே சட்டத்தை உருவாக்குவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர், கஜா புயல் பாதித்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 48 கோடி ரூபாய் அளவுக்கு கட்டண விலக்கு அளித்து மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுதாரணமாக SRM பல்கலைக்கழகம் விளங்குவதாக சுட்டிக்காட்டினார். விவசாயத்தை காக்க விளைபொருட்களுக்கு தேவையான விலை நிர்ணயிப்பதுடன் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கவும் அரசு முன்வர வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். விவசாயத்திற்கான தேவையான முதலீடுகளை, வட்டியில்லா கடன்களை அல்லது கடன் தள்ளுபடிகளை செய்தால், தண்ணீர் வசதிகளை செய்தால், விதைகளை நேரத்திற்கு கொடுத்தால், இப்படி பல தேவைகளை எதிர்கொண்டிருந்தால் அவர்களுக்கு உறுதியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத வேலைக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலரான பி. ஜெயசீலன் உட்பட IJK நிர்வாகிகள் உடனிருந்தனர். விரைவில் பொதுத் தேர்வு தொடங்க இருப்பதால் போராட்டத்தை கைவிட்டு ஒத்துழைக்குமாறு ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூலகத்தில் பின்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக 100 மாணவர்கள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அட்டவணை வெளியிட தனி IAS அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் நாளை முதல் LKG, UKG வகுப்புகள் தொடங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி நாளை இத்திட்டத்தை தொடங்கி வைப்பதாகவும் கூறியுள்ளார். இருக்கிற மாநிலங்களில் பள்ளி கல்வித்துறையில் இதுதான் முதல் முறையாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில் அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பம், அறிவியல், கலை, இலக்கியம் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு அரசு ஏதுவாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்காக பிப்ரவரி மாதத்திலிருந்து பொதுத் தேர்வு வருகிறது. ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க MK ஸ்டாலினும் TTV தினகரனும் இணைந்து சதி செய்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் T. ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியவில்லை என்றும் ராகுல் காந்திக்கு சாதகமாகவும் மம்தா பானர்ஜிக்கு பாதகமாகவும் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அதிமுக அசைக்க முடியாத இயக்கம் எனவும் தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், ஒற்றுமையாக இருக்கின்ற அந்த உணர்வை சீர்குலைக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு எதிரிக்கு எதிரி நண்பர்களாக இருக்கின்ற தினகரன், திமுக இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற சதிதான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல அவர்கள் சொல்லி அவர்கள் ஓஞ்சிதான் போவார்கள் ஒழிய அவர்கள் எந்த நிலையிலும் அந்த பழமொழிக்கேற்ப கெட்டுதான் போவார்கள். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மற்ற அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் அறிவித்துள்ளார். இந்த குழுவில் ஐ. பெரியசாமி, RS பாரதி, KN நேரு, பொன்முடி, ஏ.வ. வேலு ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு குறித்து இக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தரப்பில் அறிக்கை தயாரிக்க TR பாலு, சுப்புலட்சுமி ஜெகதீசன், R. ராசா உள்ளிட்டோர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. வீராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டி சூப்பர் ஜோர கைப்பற்றுங்கப்பா. மாடு பிடிமாடுங்க, மாடு சைக்கிள் நல்லா பிடிக்கணும். 1300 காளைகள் பங்கேற்று கின்னஸ் சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தின் உண்மை நிலை பற்றியும் சயன் மனோஜுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் தொடர்பாகவும் முதலமைச்சர் பழனிசாமி விளக்கமளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் தேசம் காப்போம் மாநாட்டிற்கான அழைப்பிதழை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினரும் கலந்து கொண்டதாகவும் காங்கிரஸை தனிமைப்படுத்தவில்லை எனவும் கூறினார். முதலமைச்சர் இது குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது மட்டுமே எதிர்வினையாக இருக்க முடியாது. விசாரணையை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முட்டி 2 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பட்டமரத்தான் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கின்னஸ் சாதனைக்காக 1300க்கும் அதிகமான காளைகள் போட்டியில் களமிறங்கின. 700க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். போட்டியை பார்வையிட்ட இங்கிலாந்தின் கின்னஸ் சாதனை ஆய்வாளர்கள் இந்த சாதனை நிகழ்வை அங்கீகரித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் பார்வையாளர்களான ராமு மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் உயிரிழந்தனர். வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்து வந்த காளைகளை அடக்கிய 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நேரமின்மை காரணமாக 100க்கும் அதிகமான காளைகள் அவிழ்க்கப்படவில்லை. 21 காளைகளை அடக்கி திருச்சியை சேர்ந்த முருகானந்தம் என்பவர் முதலிடம் பிடித்தார். நல்லா பிடிக்கலாம். சூப்பர் ஜோர கைப்பற்றுங்கப்பா. மாடு பிடிமாடுங்க. மாடு சைக்கிள் நல்லா பிடிக்கணும். ஒண்ணு மேலே ஒரு மிக்ஸ் சூப்பர். ஆகா அழகா சூப்பர். ஒருவருங்க மாடுகள் மாடு மேல சைக்கிள். ஆகா அழகா நல்லா பிடிக்கணும். தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு யோகா கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 3 வயது குழந்தைகள் முதல் 40 வயது வரையிலானவர்கள் வரை கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மதுரையை சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் 6 பேர் கலந்து கொண்டு சிறப்பு ஆசனங்களை செய்து காட்டினர். யோகா போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த மாதம் ஆந்திர மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெறுவார்கள். 32 மாவட்டத்திலிருந்து 1500 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. ஷைன் யோகா பவர் மற்றும் தமிழ்நாடு யோகா ஃபெடரேஷன் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுது. இதில் செலக்ட் ஆகிற நாங்கள் இந்த காம்படிஷனில் 36 பேர் செலக்ட் பண்ணோம். 36 பேர்த்தையும் நாங்கள் ஆந்திர பிரதேசம் நடக்குள்ள சவுத் இந்தியா நான் ஒலிம்பிக் கேம்ஸுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஃப்ரீ இலவசமாக கூட்டிகிட்டு போகிறோம். இதில் 36 பேர் செலக்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸு மெடல் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வாழவெட்டி கிராமத்தில் கடந்த 1965 முதல் 1975 ஆண்டு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, துருக்கி ஆகிய நாடுகளில் தற்பொழுது வசித்து வரும் முன்னாள் மாணவர்கள் பலரும் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சந்தித்து கொண்ட நிகழ்வு பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இது போன்ற இலக்கிய தமிழ் ஆர்வத்தை உண்டு பண்ணுவது. அதற்கு பிறகு கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் மிக கடினமாக இருக்கிறது. அதற்கான கோச்சிங் இலவசமாக மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு மோட்டிவேஷன் என்று சொல்லுகிற தன்னம்பிக்கை கொடுக்கின்ற வகுப்புகளையும் மனோதத்துவ நிபுணர்களாக அவர்களையும் அழைத்து வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடிவு செய்யும். இதே நிகழ்ச்சி அடுத்த முறை செய்யும் போது மாணவர்களோட இந்த விவகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏன்னா இந்த பள்ளிக்கு வந்து ஒரு தானம் கொடுத்த பெரியவங்களை பற்றி சொல்லணும், முக்கியமாக அதுதான். ஏன்னா அந்த எல்லாருடைய மனசுலையும் வரணுன்றது எங்களுடைய ஆழ்ந்த கருத்து. அதை தான் மாணவர்கள் இதுக்கு அடுத்த
அடுத்தடுத்து இனி வரும் காலங்களில் நடக்கும்போது இந்த பள்ளிக்கு என்ன தேவையானதுன்ற வந்து இந்த பள்ளியை முதல் நிலையில் கொண்டாடணும், அட்லீஸ்ட் இந்த மாவட்டத்திலாவது முதல் நிலையில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக என்னென்ன தேவைகள் இருக்குமோ எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். திருவள்ளூர் மாவட்டம் மணலியில் நடைபெற்ற எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 3000 பேர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அமைப்பிற்கு ஆதரவு திரட்டும் வகையில் 200 நகரங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அந்த வகையில் மணலியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் திரைப்பிரபலங்களான நடிகர் பரத், நடிகை சுஜிதா, ஸ்ரீரஞ்சனி மற்றும் தமிழக கிரிக்கெட் வீரர்களான பாபா அபராஜித், இந்திரஜித் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த பேரணியில் சிறுவர்கள், முதியவர்கள் என 3000 பேர் பங்கேற்றனர். இந்த ஈவெண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கன்சர்வேஷன் அண்ட் ஆயில் ப்ரிசர்வேஷனுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு எரிபொருள் எரிவாயுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதோட இனிஷியேட்டிவ், அதோட அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த சிபிசிஎலோட இந்த இனிஷியேட்டிவ் தான் சைக்கிளிங். ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ள எல்லாருமே வந்துட்டு கலந்துக்கிட்டு இந்த அவேர்னஸை வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன இந்த ஈவெண்ட்டை கூப்பிட்டு ஹானர் பண்ணதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஃபிட்னஸ் இஸ் சம்திங் என்னோட லைஃப்பில் வந்து ரெகுலர் பார்ட்டான ஒரு விஷயம் தான் ஃபிட்னஸ். புதுச்சேரியிலும் எரிபொருள் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கடற்கரை காந்தி சாலையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசுவாமி கொடியசைத்து துவங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியே சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணி நேரு சிலை அருகே நிறைவடைந்தது. எரிபொருள் சிக்கனம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஈரோட்டில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பெட்ரோலியத்துறை மற்றும் இந்திய எரிசக்தி துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு எரிபொருள் சிக்கனம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கருங்கல் பாளையத்தில் தொடங்கிய இந்த பேரணி ரயில் நிலையம் அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பார்வதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் நாராயணசுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பார்வதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டது. விழாவில் முதல்வர் நாராயணசுவாமி, வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழகத்திலேயே சரஸ்வதி தனிக்கடவுளாக கோயில் கொண்டுள்ள கூத்தனூரில் கல்வி வரம் வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி அம்மன் கோவிலில் இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தின் முடிவில் வெண்தாமரை மலர்களை யாக குண்டத்தில் அர்ப்பணிப்பு செய்து வழிபட்டனர். கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் ஒட்டக்கூத்தரால் பாடப்பெற்ற தலமாகும். இந்த யாகத்தில் நிறையா விஷயம் சொன்னாங்க. இந்த யாகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரஸ்வதி ஸ்லோகம் எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. என்னென்னா அப்பா அம்மா காலை தினம் தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் தோப்புக்காரனை போடணும்னு சொன்னாங்க. அப்புறம் இஷ்ட தெய்வ பேரை எழுத சொன்னாங்க 18 டைம்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த யாகத்துக்கு நான் அடுத்த வருஷமும் வருவேன். இந்த யாகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சரஸ்வதி பூஜை எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க 5 பாயிண்ட் சொன்னாங்க. அது எல்லாமே எங்களுக்கு முக்கியமாக தேவையான உள்ளது. நாங்கள் வருஷம் வருவோம். இந்த இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க 5
5 பாயிண்ட் சொன்னதும் நாங்கள் கடைபிடிப்போம். அடுத்த எக்ஸாமில் நான் வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய இளைய சமுதாயம் விழித்து எழணும்னா முதல்ல நம்மளுடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை நினைவூட்டணும். அதை வந்து ஆணி வேற அப்படியேவும் நமக்கு நினைவூட்டுவதாக இருக்குது. மாணவர்களுடைய மனமும் பெற்றோர்களை மதித்தல் மற்றும் பாடத்தை வந்து எப்படி நினைவு கொள்ளணும், மறதி போகணுங்கிறதுக்காகவே 5 கொள்கைகளை இன்று வலியுறுத்தி சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கடலோர காவல்படை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை புதுச்சேரி பாரதி பூங்காவில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதனை கடலோர காவல்படை கமாண்டர் ஜான் ஜீப் திரிகா தொடங்கி வைத்தார். தேசப்பற்று, நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உள்ளிட்ட தலைப்புகளில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பொற்கொள்ளர்களுக்கு என்று சிறப்பு தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என கைவினை கவிஞர் முன்னேற்ற கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. விழுப்புரத்தில் கைவினை முன்னேற்ற கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் தச்சர், பொற்கொள்ளர் ஆகியோர் பராமரிப்பு தொழில்நுட்ப கலைஞர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாகையில் ஆதரவற்ற குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக பேட்ட திரைப்படத்தை திரையிட்டு நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினர். நாகையில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் 150க்கும் அதிகமான ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி பயின்று வருகின்றனர். அவர்கள் திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படம் பார்க்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனை அறிந்த ரஜினி ரசிகர்கள் சிலர் காப்பக நிர்வாகத்தின் அனுமதி பெற்று குழந்தைகளை அழைத்து சென்று பேட்ட திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்க வைத்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ், ஃபெடரர் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் நடப்பு சாம்பியனான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 4வது சுற்று ஆட்டத்தில் 20 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவரும் நடப்பு சாம்பியனுமான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் கிரீஸ் நாட்டின் ஸ்டேபானுடன் மோதினார். பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் 6-7, 7-6, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் ரோஜர் ஃபெடரரை வீழ்த்தி கிரீஸ் வீரர் ஸ்டேபானோஸ் வெற்றி பெற்றார். உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான ரோஜர் ஃபெடரர் தோல்வியடைந்தது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளுக்கு பணபலம் இருப்பதாகவும் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழில் மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார். வாக்குக்கு பணம் பெறாமல் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வு வருவதால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என பள்ளிக் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.